சரி, நந்தகுமார் சார் இன்னொரு கொஸ்டின். நந்தகுமார் சார் இன்னொரு கொஸ்டின் வந்து என்னன்னா, இந்த குழந்தைகள் அந்த உளவியல் ரீதியாக, அதாவது 5th ஃபெயில் ஆகிட்டோம், 8th ஃபெயில் ஆகிட்டோங்கிறது வந்து அந்த உலகம் முழுவதிலுமே இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மன ரீதியாக ஒரு பதற்றம், ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? நிச்சயமா இல்லைங்க, நிச்சயமா இல்ல. அந்த நிலைமையில மாறிடுச்சுங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்கள் நிச்சயமா எல்லாருமே அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இன்னைக்கு சாதாரண குப்பன் சுப்பன் வீட்டு பிள்ளைகள் கூட இருக்கு கான்வென்ட் பள்ளியில படிக்க வைக்கக்கூடிய சூழல் வந்துருக்குதுங்க. எனவே இன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு சாதாரண கூலி தொழிலாளர்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. எனவே கல்விக்காக செலவழிக்க முடியாத சூழல்ல அரசாங்கம் எல்லாம் இலவசங்க தருதுங்க. இது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியாதுங்க. இந்த சூழலை கற்பித்தல் குறைபாடுகளை நீக்க வேண்டும். அரசு கடுமையான சட்டங்களை போட்டு திட்டங்களை போட்டு எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும், தேர்வு எழுத வேண்டும். இல்லைன்னா ஆசிரியர் பொறுப்பு என்று ஒரு பொறுப்பான ஒரு விஷயத்தை செய்தால் நிச்சயமாக ஜெயிக்கிறாங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நிச்சயமா இது வந்து தொடர்ந்து ஆசிரியர் சட்டங்களுக்கு பயந்தோ ஆசிரியர்களுக்கு பயந்தோ இதை செய்யக்கூடாது என்பது எங்கள் வேண்டுகோள். அரசு நினைத்தால் நிச்சயம் தமிழ்நாடு, இன்றைக்கும் தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு தான், இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும். அதற்கான 1000 வாய்ப்புகள் தமிழகத்தில் இருக்கிறது. எல்லா வகையிலும் மக்களுடைய பொருளாதாரத்திலே, கல்வியிலே, கேள்வியிலே, ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே, கலையிலே, கலாச்சாரத்திலே சிறந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு நிச்சயம் மேன்மேலும் வளர வேண்டும் என்றால் தமிழக மக்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை 5க்கும் 8க்கும் தேர்வு நடத்த வேண்டும். தேர்வே நடத்தால் நடத்தது ஆல் பாஸ் பண்ணுவோம். இப்ப என்ன சார் குறை? நமக்கு எல்லாம் இருக்கிறது. இருக்கிற ஆசிரியர்களை கொண்டு இல்லாத ஆசிரியர்களை போட்டு தேவைகளை பூர்த்தி செய்து இன்னைக்கு 4000-4500 கோடி ரூபாய் கல்விக்காக சிறப்பு பட்ஜெட் போடுறோம். ஏன் நம்ம மாணவர்களுக்கு தரமான கல்வி, குறைந்தபட்ச கல்வி தர முடியாது? எனவே தயவு செய்து தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை கொஞ்சம் கீழே நீங்க வந்து கட்டாயம் படிக்கணும் கூட சொல்லுங்க. நந்தகுமார் சார், உங்களோட நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். முருகன் சார், இப்பொழுது நந்தகுமார் சார் சொன்னாங்க வந்து மக்கள் அனைவருமே இந்த கல்வியில் வந்து பயங்கர ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க, 19 மாநிலங்களில் ஏற்றுக்கொண்டாங்க, அதனால வந்து இந்த கட்டமைப்பை மாற்றுவதுங்கிற மாற்று கருத்து இல்லை, ஆனால் இந்த ஆல் பாஸ் முறை ரத்துங்கிறது வரவேற்கக்கூடியதுங்கிறார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஒரே ஒரு விஷயம் ஐயா சொல்லுகிற போது உடனடி மறுதேர்வு 2 மாதத்தில் நடப்பி அவர்களுக்கு தேர்ச்சி வழங்கிவிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி சொல்லல அவங்க. அதுலயும் 2 மாசத்துலயும் தோற்று போனா அதே வகுப்புல ரீட்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இப்ப ஆசிரியர் இல்லைங்கிறாரு, ஓராசிரியர் பள்ளிங்கிறாரு, பள்ளிக்கூடம் சரியில்லை. இப்ப அதை நீங்க மேம்படுத்த வேண்டுமே தவிர அதுக்காக குழந்தைய தண்டிக்க கூடாது, குழந்தையை உளவியல் ரீதியாக பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடாது. பெண் குழந்தைகள் படிக்காமல் போனால் திருமணம் ஆகிவிடுகிறது என்பதை கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு ஆய்வுகள் முடிவுகள் எத்தனை பெண் திருமணங்களை கணக்கிட்டு போய் பார்த்து அந்த பெண்களை கண்டுபிடிச்சு திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தோம். எத்தனை பெண் குழந்தைகள் டிராப் அவுட் ஆனாங்கிறது நமக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுச்சு. அதே மாதிரிதான் உளவி 18 மாநிலங்கள், எந்த மாநிலங்கள் அவங்க ஆளுகிற மாநிலங்கள், அவங்க நவோதய பள்ளி, அவங்க சைனிக் பள்ளி, அவங்க கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். எந்த மாநில, தமிழ் மாநிலத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாநிலத்திலே கல்விக் கொள்கை என்பது மிக தெளிவாக அந்த பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மாநிலத்தை போல பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கக்கூடிய மாநிலம் எந்த மாநிலமும் கிடையாது. இந்தியாவினுடைய கல்வி கேந்திரமாக தமிழ் மாநிலம் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாநிலத்திலே இடைவீட்டலை அதிகரித்து பள்ளி குழந்தையை ஒரே வகுப்பில் தங்க வைத்து உளவியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தி சமூக நீதிக்கு எதிராக கிராம மலைவாழ் மக்கள் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினாலே தமிழ்நாடு அரசு பாராட்ட வேண்டிய முறையில் இன்னைக்கு கல்வி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே கட்டாய தேர்ச்சி முறை ரத்து இல்லை, கட்டாய தேர்ச்சி முறை வழக்கம் போல செயல்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சியான செய்தியாக நான் வரவேற்கிறேன். முருகன் சார், நன்றி. உங்களை நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறோம்.